ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறது யோகம். பொருளாதார நிலை உயரும். புகழ் மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியாக இருந்து முக்கிய காரியங்கள் முடியறதுக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. குறு பார்வை உங்களோட ராசியில் பதிகிறதுனால சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்போது உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும். மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கியவங்களுக்கு மகிழ்ச்சி அடையும் விதத்தில் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். உடன் பிறந்தவங்க உங்கள் குணம் அறிஞ்சு நடந்துக்குவாங்க. சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சுக்கிர பலம் நன்றாக இருக்கிறதுனால ஆபரண சேர்க்கையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வந்து அணிந்து அழகு பார்க்கும் சூழ்நிலை உருவாகலாம். வெளிவட்டார பழக்கம் விரிவடையும். வீடு வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டு அழைப்புகளை ஏற்றுக்கொள்பவர்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆராய்ந்து பார்த்து கொள்வது நல்லது. ராகு கேதுக்களின் பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் நடைபெற இருக்கிறது. பின்னோக்கி நகரும் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவரது ஜாதகத்தில் பலம் தரும் இடத்தில் அமர்ந்து அதன் திசா புத்திகள் நடைபெறுமேயானால் மிதமிஞ்சிய பொருளாதாரம் வந்து சேரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை பரிசீலனை செய்யப்படாமலேயே கிடைக்கும். தற்சமயம் 3இல் ராகுவும் 9இல் கேதுவும் வருகிறார்கள். அதனால வழக்குகளில் வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகளில் வரும் தடை அகலவும் அனுகூல ஸ்தலங்களில் சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ஆடி வெள்ளியன்று விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டு வந்தால் கோடி கோடியாய் நன்மைகள் வந்து சேரும். ஜூலை 22ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்றதுனால தன பஞ்சமாதிபதி 4இல் சஞ்சரிக்கும் போது தன வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அதே நேரத்தில் புதன் வக்ரம் பெறது அவ்வளோ நல்லதில்லை. குறிப்பாக ஜூலை 30ஆம் தேதி சிம்மத்தில் புதன் வக்ரம் பெறாரு. அதன் பிறகு ஆகஸ்ட் 6ஆம் தேதி கடகத்தில் புதன் வக்ரம் பெறாரு. எந்த இடத்துல அவர் வக்ரம் பெற்றாலும் தனாதிபதியாக புதன் இருக்கிறதுனால வக்ர காலத்தில் பண பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிலர் கைமாற்று வாங்கும் சூழ்நிலை உருவாகும். தேவைகள் அதிகரிக்கும். சேமிப்பு கரையும். நெருங்கிய உறவினர்களால் பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். இது போன்ற நேரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. ஜூலை 27ஆம் தேதி சிம்மத்தில் இருந்து கடகத்திற்கு ராகு செல்றதுனால கும்பத்திலிருந்து கேது மகரத்துக்கு போறாரு. சகாய ஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கும் போது ஒரு சில காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். குறிப்பா விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேர்வாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். 3ஆம் நபர் ஒருவர் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். கேது 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. பங்காளி பகை அதிகரிக்கும். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. கொடுத்து உதவும் எண்ணம் மேலோங்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாய்நாடு திரும்பும் சூழ்நிலை உருவாகும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாக இருக்கிற சனி ஆகஸ்ட் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதோட பார்வை உங்கள் ராசியில பதிகிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். தொல்லை தந்தவங்க விலகுவாங்க. துணிவும் நம்பிக்கையும் உயரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பாக பிரிவினைகள் இழுபறி நிலையில இருக்கும். பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சி கூடும். வருமானம் பெருகும். தாய்வழி ஆதரவு தடையின்றி வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கட்டிடப்பணி தொடரும். பிள்ளைகளின் கல்வி நலன் கருதி எடுத்த முயற்சி கைகூடும். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் சூழ்நிலை உருவாகும். அலுவலகத்தில் கூட எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதனின் வக்ர நிவர்த்தி காலத்தில் மட்டுமே கொஞ்சம் கவனமோட இருக்கிறது நல்லது. ராகு கேதுகளுக்கு உரிய பரிகாரங்களை செஞ்சுக்கிறதன் மூலம் தேக நலன் சீராகும். செல்வ நிலை உயரும். ஆடி வெள்ளியில் அம்பிகை வழிபாடு செய்யறது நல்லது. வெள்ளிதோறும் கோயிலுக்கு போயிட்டு வந்து தெற்கு நோக்கிய அம்பிகை வழிபடுறது சிறப்பு. நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 22, 23, 26, 27, ஆகஸ்ட் மாதம் 7, 8, 11 அப்புறம் 12. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.